அன்புக்குரியவர்களே, தினம் ஒரு தூதின் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே ஆதியாகமம் 35:11 வசனம். பின்னும் தேவன் யாக்கோபை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லுகிறார். அப்போது இந்த யாக்கோபு யார் அப்படின்னா, அவன் பல எதிர்ப்புகளை சந்தித்தவன், ஏமாற்றப்பட்டவன், அதே போல் மற்றவங்களையும் ஏமாற்றினவன். இப்படி சொல்லலாம். அவனை பல விதத்தில் அவன் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் என்று சொல்லலாம், மற்றவங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கின நபரும் என்று சொல்லலாம். இந்த மனிதனை பார்த்து தான் ஆண்டவர் தன்னுடைய பெயரை, நாமத்தை வெளிப்படுத்துகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று. ஏன் இந்த வார்த்தை சொல்கிறார் அப்படின்னா, நீ ஒருவேளை மற்றவங்களை நீ ஏமாத்திருக்கலாம் தம்பி, நீ ஏமாற்றப்பட்டும் இருக்கலாம், பல எதிர்ப்புகளை நீ சம்பாதிச்சிருக்கலாம். உலகத்தின் பார்வையில் உன்னால் உயர முடியாது, இவன் எங்கே உயர போகிறான் என்று சொல்லி தான் உன்னை நினச்சிருப்பாங்க. நீயே உன்னை அப்படி தான் நினச்சிருப்ப. ஆனால் நான் யார் தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வம். நான் எந்த மனுஷனையும் என்னால் மேன்மைப்படுத்த முடியும். நீ ஒருவேளை ஏமாற்றுக்காரனா, உன்னை நான் மாற்றி காட்டுகிறேன் நல்ல மனிதனாக. நீ எதிர்ப்புகளை சந்தித்தவனா, உன்னோடு சமாதானமாகும்படி நான் அப்படிப்பட்ட உறவை உனக்குள்ளே விதைக்க போகிறேன். ஒருவேளை நீ எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, நீ ஏமாந்திருந்தாலும் சரி, நீ எத்தனை விதங்களில் ஏமாந்தையோ பல மடங்கு உனக்கு நான் திருப்பி தர்றதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் என்று சொல்லி, ஏன்னா நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எதையும் என்னால் மாற்றி அமைக்க முடியும். எந்த சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக என்னால் மாற்றி அமைக்க முடியும். உன்னை வைத்து உனக்கு உயர்வு அல்ல, என்னை வைத்து உனக்கு உயர்வு என்று நான் நிரூபித்து காட்டப் போகிறேன். அப்போ நான் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் என்பதற்கு உன்மேல வரக்கூடிய உயர்வும் மேன்மையும் அதற்கு சாட்சியாக அமையும் என்று ஆண்டவர் விரும்பினார், நினைத்தார். யாக்கோபை தேர்ந்தெடுத்தார், அவனுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றினார். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையும் கூட ஒருவேளை நொறுக்கப்பட்டிருக்கலாம், ஒன்றிலும் மேன்மை அடையவே முடியாது என்ற நிலை இருக்கலாம், எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டு விட்டன என்று சொல்லி மூடிய கதவை பார்த்து 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 நீ முக்காடு போட்டுக்கொண்டு அழுது கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு உங்களை பார்த்து, நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறபடியினால் மூடிய கதவுகள் எல்லாம் திறக்கும். நீ எந்த இடத்துல அவமானப்பட்டாய் அந்த இடத்துல உன்னை ஏற்ற மிகு உயர்வு மிகு பாதையில் உன்னை வழிநடத்த முடியும். யாரெல்லாம் உன்னை எதிர்த்தாங்களோ அவங்களுக்கு முன்பாக ஒரு சமாதானத்தை வைக்க என்னால் முடியும். எதையெல்லாம் நீ இழந்து போனாயோ அதையெல்லாம் திரும்ப கொடுத்து உன்னை மேன்மைப்படுத்த என்னால் முடியும். மொத்தத்தில் ஆகாது என்று தள்ளப்பட்ட, உலகத்தால் தள்ளப்பட்ட, ஏன் உன்னாலேயே நீ தள்ளப்பட்டிருக்கலாம், உன்னை உயர்த்தி காட்டி நான் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் என்பதை மூலமாக என்னால் வெளிப்படுத்த முடியும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மில் யார் எந்த விதத்தில் நொறுக்கப்பட்டிருந்தாலும் அந்த பிரச்சனைகள் குறித்து யோசிக்காதீங்க. அந்த பிரச்சனை குறித்தான சிந்தனையை விட்டுவிட்டு சர்வ வல்லமையுள்ள தெய்வமாம், யாக்கோபை உயர்த்தின தெய்வமாம், ஏமாற்றுக்காரனாக யாக்கோபை உயர்த்தின தெய்வமாம், ஏமாந்து போன யாக்கோபை உயர்த்தின தெய்வமாம், எதிர்ப்புகளை சந்தித்த அந்த யாக்கோபை உயர்த்தின தெய்வமாம், அவர்தான் சர்வ வல்லமையுள்ளவராம். என்னையும் உயர்த்தி காட்டுவார். நானும் மேன்மையடைவேன், என்னால் அல்ல அவரால் நான் உயர்த்தப்படுவேன் என்று சொல்லி அவருடைய நாமத்தின் மேலே, அவருடைய பெயர் மேல் விசுவாசம் வைத்து காத்திருங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்காக இடைப்பட்டு உங்களை அதிசீக்கிரத்தில் உயர்த்தி காட்டுவார். ஜெபமல்ல. நல்ல பிதாவே, நீ சர்வ வல்லமையுள்ள தெய்வமாய் எங்களோடு இருக்கிறீர். எங்களை உயர்த்தி காட்ட வேண்டும் என்பதே உம்முடைய நோக்கமாக இருக்கிறது. உம்முடைய சர்வ வல்லமை எங்கள் வாழ்வை தலைகீழாக மாற்றி உயர்த்துவதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் வாழ்வில் உயர்வு மேன்மை உண்டாவதாக வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.